ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளில ஷிவாங்கி அவங்க பண்ண ஜாக்ஃப்ரூட் ரோகன் ஜோஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது காஷ்மீரியில மட்டன் வச்சு செய்வாங்க. நாம இன்னைக்கு பலாக்கால செய்யலாம். ஃபர்ஸ்ட் ரட்டன் ஜோட் அதாவது வேம்பாலம் பட்டன்னு சொல்வாங்க. இத தான் வந்து நேச்சுரலா ஃபுட்டுக்கு கலர் குடுக்க யூஸ் பண்ணுவாங்க. இத கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல எண்ணெய், கருப்பு ஏலக்காய், பட்டை, கிராம்பு அண்ட் மிளகு சேர்த்துருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பலாக்காய இந்த மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் அந்த வடிகட்டின சாறு 1 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் தயிர், கொஞ்சமாக சோம்பு, சுக்கு பொடி, மல்லித்தூள் அண்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக குங்குமமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. யூஸ்வலாக இந்த ரெசிப்பியில் தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் 2 தக்காளியை கொதிக்க வச்சு தோலை எடுத்துகிட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த மாதிரி கோல்டன் கலரில் வெங்காயமை ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட் அண்ட் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் அண்ட் தக்காளி அரைச்சோம்ல அதையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இல்லைனா தயிர் திரிஞ்சிடும். இப்போ இதில் வேக வச்ச பலாக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பலாக்கா ரோகன் ஜோஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்பாத்திக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். பாய் பாய்.